கெஸ்ட்டு 10 பேர் வந்தாலும் சீக்கிரமா பண்ற மாரி ஒரு குயிக் ரெசிபி சொல்லுங்க அத்தை. 10 பேத்துக்கு 10 நிமிஷத்துல பூரி மசாலா பண்ணலாம் கண்ணு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 20, 20 பச்சை மிளகா, 2 தக்காளி எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு வாஷ் பண்ண உருளைக்கிழங்க போட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு விட்டுடலாம். 5 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் சவுண்ட் அடங்கினதும் நம்ம அதிலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி நல்லா காஞ்சதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆன உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கினதும் மஞ்சள்தூள் வாசனை போகும். அந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நாம் 200 ml டம்ளரில் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் அப்புறம் மசாலா நல்லா கொதித்ததும் மூடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மெயின் டிஷ்ஷான பூரியை நல்லா சுட சுட பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் 2 பூரி வச்சு அப்படியே உருளைக்கிழங்கு மசாலாவை பரவலாக ஊற்றி விட்டு பூரி ஒரு பீஸ் பிச்சு அப்படியே உருளைக்கிழங்கு மசாலாவில் பெரட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். இன்னும் பல சமையல் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. until then stay tuned. bye bye.